வான் போக்குவரத்து நெரிசல், விமானங்கள் புறப்பாட்டில் தாமதம், கேஎல்ஐஏவில் பயணிகள் அவதி. கடந்த 2 நாட்களாக காலை நேரத்தில் விமான போக்குவரத்து நெரிசலை தொடர்ந்து கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் விமானங்களின் புறப்பாடு மறு அட்டவணையிடப்பட்டதால் ஆயிரக்கணக்கான பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். விமானங்கள் புறப்பாட்டில் 2-3 மணி நேரம் தாமதமானதால் பயணிகள் பொறுமை இழந்தவர்களாக காணப்பட்டனர். கொழும்புவிலிருந்து புறப்பட்டு நேற்று காலை 8 மணிக்கு கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் தரையிறங்க வேண்டிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் UL318 விமானம் மோசமான வானிலை மற்றும் போக்குவரத்து நெரிசலினால் தரையிறங்க அனுமதி கிடைக்காத நிலையில் 180 பயணிகளுடன் அந்த விமானம் காலை 9 மணிக்கு சிங்கப்பூர் சாங்கி விமான நிலையத்தில் தரையிறங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. விமானம் மீண்டும் கோலாலம்பூருக்கு திரும்ப அனுமதி கிடைக்காத நிலையில் சுமார் 10 மணி நேர தாமதத்திற்கு பிறகு அந்த ஸ்ரீலங்கன் விமானம் சிங்கப்பூரிலிருந்து புறப்பட்டு KLIA 1 வந்திறங்கிய பின்னர் இரவு 9 மணிக்கு கோலாலம்பூரிலிருந்து புறப்பட்டது. இதனால் கொழும்புவிற்கும் இதர வழித்தடங்களுக்கு செல்லும் டிரான்சிட் பயணிகள் சுமார் 180 பேர் KLIA விமான நிலையத்தில் 14 மணி நேரம் பெரும் அவதிக்குள்ளாகினர். இன்று வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு கோலாலம்பூரிலிருந்து கொழும்புவிற்கு புறப்பட வேண்டிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் UL319 விமானம் காலை 8:15 மணிக்கு முன்கூட்டியே புறப்பாட்டிற்கு அட்டவணையிடப்பட்ட நிலையில் புறப்பட அனுமதி கிடைக்காத நிலையில் சுமார் 2 மணி நேர தாமதத்திற்கு பின்னர் கொழும்புவிற்கு புறப்பட்டது. சிங்கப்பூர் சாங்கி விமான நிலையத்திலிருந்து கோலாலம்பூருக்கு காலை 5 மணிக்கு புறப்பட வேண்டிய பத்தே ஏர்லைன்ஸ் புறப்பாட்டிற்கு அனுமதி கிடைக்காத நிலையில் 2 மணி நேர தாமதமானது. விமானங்கள் புறப்பாட்டில் ஏற்பட்டுள்ள தாமதங்களை முன்னணி பயண நிறுவனமான கில்லான் KPS டிராவல்ஸ் ஏஜென்சி உறுதிப்படுத்தியது. நாடு 68வது சுதந்திர தினத்தை வரவேற்கும் நிலையில் காலையில் அரச மலேசிய ஆகாய படையின் வான் போக்குவரத்து சாகச ஒத்திகையை முன்னிட்டு காலை நேர விமானங்கள் புறப்பாட்டிலும் தரையிறங்குவதிலும் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக காரணம் கூறப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.